ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் தேங்காய், 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு சைடு ஓரமாக இருக்கட்டும். இப்போ குருமாவுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 5 பழுத்த தக்காளி, 3 வெங்காயம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச ஹோல் ஸ்பேசஸ்லாம் சேர்த்துடலாம். அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கு அரைச்சி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அரைச்சி சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால தான் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது வீட்டிலே அரைச்சது. இது கூட 1 ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச மல்லித்தூள். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச முந்திரி, தேங்காய் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஊற்றிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃபைனலாக. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சால்னா டேஸ்ட்டில் இருக்குது. இது வந்து ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் தக்காளி குருமா. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.